सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிராத்மிக்கில் வந்து லாஸ்ட் சாப்டர் வந்து பாக் 6 ஏற்கனவே நாங்கள் வந்து இது ஃபுல்லாக வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம் பிராந்தி பாஷாவில். இப்போ வந்து ஹிந்தி மொழியில் வந்து அனுவாதத்தை நம்ம பார்க்குறோம். பிராத்மிக் பாட்டிய புஸ்தக் பாக் 6 அனுவாத் அபியாஸ் பயிற்சி பாடம் 9 ஹிந்தி மே அனுவாத் கீஜியே. இப்போ ஹிந்தி மொழியிலேருந்து மொழியாக்கம் பண்ண சில இப்போ ஆங்கிலத்தும் தமிழ் மொழியிலும் கொஷின் கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் ஹிந்தியில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணி ஃபுல்லாக கொஷின் ஃபுல்லாக நாங்கள் படித்து காட்டிவிடுவோம். பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆன்சர் லைனாக வரும். ஃபஸ்ட்டு ஒன், ஹீ ஹேஸ் ஃபினிஷ்டு ரைட்டிங் எ ஸ்டோரி. செகண்ட் ஒன், ஹீ ஹாவ் ஃபினிஷ்டு ரன்னிங் 2 kilometers. தேர்ட் ஒன், வி ஹாவ் ஃபினிஷ்டு சீயிங் ஆல் pictures. Fourth one, mother has finished cooking. Fifth one, she finished washing her face by 6 o'clock. Sixth one, he finished delivering the lecture. Seventh one, when will you finish reading this book? Eighth one, they had finished working. Ninth one, all the farmers had returned home. Tenth one, I too have finished ரைட்டிங் த புக்கு. தமிழ் மொழியில் கொஷின் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன், அவன் ஒரு கதை எழுதி முடித்தான். செகண்ட் ஒன், அவர் 2 கிலோமீட்டர் தூரம் ஓடி முடித்தார். அவர் 2 கிலோமீட்டர் தூரம் ஓடி முடித்தார். தேர்ட் ஒன், நாங்கள் எல்லா படங்களையும் பார்த்து முடித்தோம். ஃபோர்த் ஒன், அம்மா சமையல் செய்து முடித்தாள். ஃபிஃப்த் ஒன், அவள் 6 மணிக்கு முகம் கழுவி முடித்து விட்டாள். சிக்ஸ்த் ஒன், அவர் பேசி முடித்தார். செவன்த் ஒன், நீ எப்பொழுது இந்த புத்தகத்தை படித்து முடிப்பாய்? எய்த் ஒன், அவர்கள் வேலையை செய்து முடித்திருந்தார்கள். நைன்த் ஒன், உழவர்கள் எல்லோரும் வீட்டிற்கு திரும்பி வந்தாகிவிட்டது. டென்த் ஒன், நானும் புத்தகம் எழுதி முடித்தேன். அனுவாத் அபியாஸ் பயிற்சி ஜவாபுன்னு இப்போ நம்ம கொஷின் படித்தோம், அதுக்கு வந்து பதில் பார்க்குறோம். ஜவாபு ஆன்சர்ஸ் பதில்கள். हिंदी में अनुवाद कीजिए. பாடம் 9 ஹிந்தி மே அனுவாத் கீஜியே. இப்போ வந்து ஆன்சர் நம்ம ஃபுல்லாக ஹிந்தி மொழியில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன், வக் கஹானி லிக் சுகா. செகண்ட் ஒன், வே 2 கிலோமீட்டர் தோடு சுகே. தேர்ட் ஒன், ஹம் சபி தஸ்வீர் தேக் சுகே. ஃபோர்த் ஒன், மாங் ரசோயி பனா சுகோ. ஃபிஃப்த் ஒன், வக் சே பகே முஹ் दो चुकी. सिक्स्थ वन, वे बोल चुके. सेवन्थ वन, तुम कब यग पुस्तक पढ़ चुकेगी. एट्थ वन, वे काम कर चुके थे. नाइन्थ वन, सभी किसान कर वापस आ चुके थे. टेंथ वन, मैं भी पुस्तक लिख चुका. பாடம் 10 ஹிந்தி மே அனுவாத் கீஜியே. இப்போ கொஷின் ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன், லலிதா மில்க் இஸ் ரெக்யர்டு ஃபார் த சைல்டு. செகண்ட் ஒன், ஐ ரெக்யர் எ மிரர். தேர்ட் ஒன், தி பெக்கர் ரெக்யர்ஸ் சம் ரைஸ். ஃபோர்த் ஒன், யுவர் ஹெல்ப் இஸ் ரெக்யர்டு டு ஹிம். ஃபிஃப்த் ஒன், நத்திங் இஸ் ரெக்யர்டு ஃபார் தட் ரிச் மேன். சிக்ஸ்த் ஒன், யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்பீக் ஜென்ட்லி. செவன்த் ஒன், you should get up early in the morning. Eighth one, we should be kind to all. Ninth one, they must write Ninth one, they must write legibly. Tenth one, all should learn Hindi. இப்போ தமிழ் மொழியில் கொஷின் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன், குழந்தைக்கு கொஞ்சம் பால் வேண்டும். செகண்ட் ஒன், எனக்கு ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி வேண்டும். தேர்ட் ஒன், பிச்சைக்காரனுக்கு கொஞ்சம் அரிசி வேண்டும். ஃபோர்த்து ஒன், அவனுக்கு தங்கள் உதவி தேவை. ஃபிஃப்த்து ஒன், அந்த பணக்காரனுக்கு ஒன்றும் தேவையில்லை. சிக்ஸ்த்து ஒன், நீ எப்பொழுதும் மெதுவாக பேச வேண்டும். செவன்த்து ஒன், நீ காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும். எய்த்து ஒன், நாம் அனைவரையும் நேசிக்க வேண்டும். நைன்த்து ஒன், அவர்கள் தெளிவாக எழுத வேண்டும். டென்த்து ஒன், எல்லோரும் ஹிந்தி கற்க வேண்டும். அனுவாத் அபியாஸ். இப்போ இந்த கொஷின் படிச்சிருங்க, அதுக்கு ஆன்சர் பார்க்குறோம். ஜவாபு ஆன்சர்ஸ் பதில்கள். பாடம் 10 ஹிந்தி மே அனுவாத் கீஜியே. ஹிந்தி மொழியில் எழுதவும். ஃபஸ்ட்டு ஒன், பச்சே கோ தோடா தூத்
चाहिए. Second one, मुझे एक आईना चाहिए. Third one, भिखारी को थोड़ा चावल चाहिए. Fourth one, उसकी आपकी मदद चाहिए. Fifth one, उस अमीर को कुछ नहीं चाहिए. Sixth one, तुमको हमेशा धीरे धीरे बोलना चाहिए. Seventh one, तुमको सवेरे जल्दी उठना चाहिए. Eighth one, हमें सबसे प्यार करना चाहिए. Ninth one, उनको साफ लिखना चाहिए. 10th one, सबको हिंदी सीखनी चाहिए. மொத்தம் வந்து நாங்கள் இதில் ஹிந்தி மொழியில் மொழியாக்கம் பண்ணுறது மொத்தம் வந்து அந்த 2 லெசனாக வந்து 5 வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். இதை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் சேனல் முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.